நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தின் பின்னணியில் முன்னாள் அமைச்சர் விரைவில் கைது செய்யப்படவுள்ள பிள்ளையான். 12 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை, 11 மாவட்டங்களுக்கு அம்பர் எச்சரிக்கை. ஈரானின் திடீர் தாக்குதல்கள், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு. 7 மணி நேரம் நீடித்த புதிய கட்ட தாக்குதல், ஈரானை அதிர வைத்த அமெரிக்கா. பசலுக்கு ஏற்பட்டுள்ள நோய், முன்னாள் எம்பி வெளியிட்ட தகவல். சிறை கைதிகளை தூண்டிவிட்டு அதன் மூலம் வெளியே கலவரத்தை ஏற்படுத்தி ஒரு குழப்பமான சூழலை உருவாக்கி தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக செயற்படவே நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம் திட்டமிடப்பட்டுள்ளது என தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட தமிழக ஊடக இடைப்பாளர் தாகா ஐன்ஸ்டீன் தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் இனக்கலவரங்கள் சிறைச்சாலை சம்பவங்களின் மூலமே தொடங்கப்பட்டது. இதுபோன்ற குழப்பங்கள் நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக சித்தரிக்கப்பட்டு தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணைகளை கொண்டுவர பயன்படுத்தப்படலாம். விஜயதாச ராஜபக்ஷ உள்ளிட்ட கடந்த கால ஆட்சியாளர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள இவ்வாறான குழப்பங்களை செயற்கையாக உருவாக்குகின்றனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் பிள்ளையான் கைது செய்யப்படலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அவருக்கு எதிரான பல ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் அடுத்ததாக பிள்ளையான் கைது செய்யப்படுவார் எனவும் தாகா ஐன்ஸ்டைன் குறிப்பிட்டுள்ளார். கருணாவை பொறுத்தவரை அத்தகைய நேரடி ஆதாரங்களோ அல்லது அண்மைய விசாரணைகளில் மையப்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளோ அவர் மீது வலுவாக இல்லை என்றும் தாகா ஜஸ்டின் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை, ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. இந்த எச்சரிக்கையானது நாளை காலை 11 மணி வரை அமலில் இருக்கும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காற்றின் தீவிரத்தன்மை காரணமாக குறித்த பகுதிகளில் அவ்வப்போது மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இந்த கால பகுதியில் 12 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் 11 மாவட்டங்களுக்கு அம்பர் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நேற்றைய தினம் இரவு ஏற்பட்ட திடீர் பதற்ற நிலை காரணமாக வான்வெளி மூடப்பட்டதை தொடர்ந்து குவைத் மற்றும் தம்மாம் நோக்கி சென்ற 2 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. தரையிறக்க முடியாமல் போனதை தொடர்ந்து சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக குவைத் வானில் வட்டமிட்ட நிலையில் 2 விமானங்கள் இன்று காலை மீண்டும் இலங்கைக்கு திரும்பியுள்ளன. இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் அதிகாரியொருவர், நேற்றைய தினம் மாலை 5:10 மணிக்கு குவைத் நோக்கி புறப்பட்ட ஜூஎல் 229 மற்றும் மாலை 6:36 மணிக்கு தமாம் நோக்கி புறப்பட்ட ஜூஎல் 253 ஆகிய 2 ஏர்பஸ் A321 NEO ரக விமானங்கள் இந்த சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்த விமானங்கள் மத்திய கிழக்கு வான்பரப்பை நெருங்கிய வேளையில் ஈரான் நடாத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் காரணமாக குவைத் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் தங்களது வான்வெளிகளை தற்காலிகமாக மூடின. இதனால் உடனடியாக தங்கள் இலக்குகளை நோக்கி பயணிக்க முடியாத 2 விமானங்களும் பாதிக்கப்பட்ட வான்பகுதிக்கு அருகே சுமார் 1 மணி நேரமும் 10 நிமிடங்களுக்கும் வானில் வட்டமடித்து காத்திருந்தன. பின்னர் வான்வெளி மீண்டும் திறக்கப்பட்டதை அடுத்து விமானிகள் 2 விமானங்களையும் பாதுகாப்பாக அந்தந்த நாடுகளின் சேருமிடங்களில் தரையிறக்கியுள்ளனர். இந்த தற்காலிக வான்வெளி மூடலால் மேலும் பல சர்வதேச விமானங்களும் வானில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதைத் தொடர்ந்து தத்தமது சேருமிடங்களை சென்றடைந்த அந்த 2 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்களும் இன்று காலை மீண்டும் கட்டநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் தென்கிழக்கு நகரமான பம்பூரில் உள்ள ராணுவ தளத்தை குறிவைத்து அமெரிக்கா நடத்திய இரவு நேர தாக்குதல்களில் குறைந்தது 7 ஈரானிய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானின் பம்பூரில் தரைப்படையைச் சேர்ந்த பணியில் இருக்கும் மற்றும் ராணுவ சேவைக்கு உட்படுத்தப்பட்ட 7 வீரர்கள் கொல்லப்பட்டனர் என குறித்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டது. இந்த தாக்குதல்களில் மற்ற வீரர்கள் காயமடைந்து மருத்துவ சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்க தாக்குதல்கள் ராணுவ தளபதி படைவீரர் தங்குமிடங்கள், தங்கும் வசதிகள், காவலர் சாவடிகள் மற்றும் ஒரு விருந்தினர் மாளிகையை குறிவைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. 7 மணி நேரம் நீடித்த புதிய கட்ட தாக்குதலில் பல ராணுவ இலக்குகளை தாக்கியதாக அமெரிக்கா மத்திய கட்டளை பிரிவு கூறியுள்ளது.
முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தற்போது தங்கியிருக்கும் நாட்டிற்கு இலங்கைக்கும் இடையே தூரமிருப்பதால் அவரது நோய் என்னவென்று தனக்கு தெரியாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத்குமார் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் கூட்டப்பட்ட ஊடக மாநாட்டில் பங்கேற்ற போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத்குமார் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விகளுக்கும் அவர் பதிலளிக்கையில், நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விஷயங்கள் குறித்து எனக்கு தெரியும். ஏனெனில் நாம் இருக்கும் இடத்திற்கு அவர் இருக்கும் நாட்டிற்கும் இடையே அதிக தூரம் இருக்கிறது. ஆகவே அவர் எங்கே இருக்கின்றார், நோய் என்ன, அந்த சூழ்நிலைகள் அனைத்தும் எங்களுக்கு தெரியாது என அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தார் என்ற தகவல் எங்களிடம் உள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தின் பின்னணியில் முன்னாள் அமைச்சர் விரைவில் கைது செய்யப்படவுள்ள பிள்ளையான். 12 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை, 11 மாவட்டங்களுக்கு அம்பர் எச்சரிக்கை. ஈரானின் திடீர் தாக்குதல்கள், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு. 7 மணி நேரம் நீடித்த புதிய கட்ட தாக்குதல், ஈரானை அதிர வைத்த அமெரிக்கா. பசலுக்கு ஏற்பட்டுள்ள நோய், முன்னாள் எம்பி வெளியிட்ட தகவல்.